கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது ஆம்புலன்ஸ் டிரைவரை தடுத்து தாக்கிய வழக்கில் சேலம் கிழக்கு மாவட்ட தவிக செயலாளர் வெங்கடேசனின் ஜாமீன் மனுவை கரூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் வழங்குகிறார் செய்தியாளர் அருள். வணக்கம். வழக்கின் விவரம் என்ன அருள்? வணக்கம். கடந்த 27ஆம் தேதி கரூர் மாநகராட்சி உட்பட்ட வெளிச்சம்பரத்திலிருந்து தவிகவின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கியவர்கள் மீட்பதற்காக சென்ற ஆம்புலன்ஸை தாக்கியதாக கூறி சேலம் கிழக்கு மாவட்ட செயலர் வெங்கடேசன் என்பவர் கடந்த 10ஆம் தேதி கரூர் நகர போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை கடந்த அடுத்த 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கும்படி நீதிபதி உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது அவர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஜாமீன் கேட்டு கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு போட்டிருந்தனர். அந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வந்த பொழுது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றதில் வழக்கு விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் மேலும் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஜாமீன் வழங்க முடியாது என்ற நீதிபதி தெரிவித்த நிலையில அந்த ஜாமீன் மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.